அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமக. இது மகாமாயா டேரட்லேருந்து நான் மலர்விழி. இந்த வாரம், அதாவது 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை, இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 கிறிஸ்டல் நான் வச்சுருக்கேன். அது கண்களை மூடி நல்லா டீப் ப்ரீத் எடுத்து ஏதாவது ஒரு கிறிஸ்டல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பைல் 1, பைல் 2. அதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது பைல் 1க்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வீக் எப்படிப்பட்ட வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமாக இருக்கும். இந்த வாரத்தில் முதல் நாள்லேருந்து உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறிகள் நிறைய தெரியுது. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக எடுக்காமல் ப்ராப்பராக 1க்கு 2 தடவை யோசித்து நீங்கள் சரியான விதத்தில் ஒரு முடிவுகள் எடுக்கணும். உங்களை சுற்றி ஏதோ அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோபம் அப்படிங்கிற தன்மை உங்களை சுற்றி ட்ராவல் ஆகி வெளியில் போகுது. அதை நம்மளால் நல்லா உணர முடியுது. அதே சமயம் அபண்டன்ஸ் இந்த வாரம் உங்கள் லைஃப்பில் நிறைய அபண்டன்ஸ் வரப்போகுது. இறை அருள், அதாவது தெய்வம், பெண் தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்குது. பெண் தெய்வம் உங்கள் கூடயே இருந்து உங்களை வழி நடத்தி கொடுக்குறாங்க. உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், பெண் தெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெண் தெய்வம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினச்ச அத்தனை விஷயத்தையும் நடத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. நன்றி. அடுத்ததாக இப்போ பைல் 2 சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வீக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ உங்களுக்குள்ளார ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. செல்ஃப் டவுட் அதிகமாக தெரியுது. நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸோ செல்ஃப் டவுட்டோ வரும்போது நீங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பாதையில் உள்ள லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க உங்கள் லைஃப்பில், இந்த விஷயங்கள்லாம் சரியாக வருமா வராதான், எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த செல்ஃப் டவுட் வராது. எப்படி எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இது நம்ம தலையெழுத்து, நம்ம கர்மா படி நடக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கே அதிகப்படியாக காட்டுறது, இந்த வீக் உங்களுக்கு அதிகப்படியாக செல்ஃப் டவுட் தான் காட்டுது. நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக நடத்தி எடுத்துகிட்டு வருவோமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இல்லை மணி ஓரியன்டாக இந்த அமௌண்ட்டு டைமுக்கு கைக்கு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய செல்ஃப் டவுட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீக் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னா, அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை மட்டும் வாட்டர் டெக்னிக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் இருந்ததுன்னா கிறிஸ்டல்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட விஷயத்தை அட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கோ அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த டெக்னிக் தெரியுமோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். இங்கே முழுக்க உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லை. ஒரே ஒரு தடை உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃப் டவுட் மட்டும்தான். இந்த செல்ஃப் டவுட்டை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வாரமாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.